மக்கள் அனைவருக்கும் வணக்கம். ஆன்லைன்ல போனாலே எல்லா பக்கமும் பார்த்தா விஜய் சங்கீதா அவர்களுடைய விவகாரம் தான் எல்லா பக்கமும் பரவுது. ஒரு பக்கம் திமுக அது இது ஓடுதுன்னு வச்சுக்கோங்க. ஆனா இது அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயம். அதை விட இது ரொம்ப முக்கியமான விஷயம். என்ன அப்படின்னா, ஈரான் மீது அமெரிக்கா இஸ்ரேல் முழு வீச்சில் தங்களுடைய போரை தொடங்குறாங்க. இது எப்படி நமக்கு முக்கியமான விஷயம். ஈரான் மீதான தாக்குதல் தினந்தோறும் செய்தியா வரப்போகுது. அதை படிக்க போறோம், அவ்வளவுதான். இந்த போர் தொடங்குறது மூலமா நமக்கு என்ன பாதிப்பு இருக்க போகுது இப்படி நினைக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த வீடியோல நம்ம சொல்ல போற விஷயம் என்ன அப்படின்னா, போர் எந்த இடத்துல தொடங்கினாலும் சரி அதுக்குன்னு ஒரு இம்பாக்ட் உலகம் முழுவதும் இருக்கும். அதுவும் மத்திய கிழக்கு நாடுகள் மீது போர் இருக்கு இல்லையா, இது நிச்சயமாக ஒரு பெரும் பாதிப்பை உருவாக்கும். அது என்னன்றதை வரிசையா சொல்ல போறோம். முதலாவது, ஈரான் என்ன பண்றாங்க அப்படின்னா, அமெரிக்காவுடைய தளங்கள் இருக்கக்கூடிய மிக முக்கியமான பகுதிகளான யுஏஇ, துபாய், அபுதாபி இந்த இடங்களையும், கத்தார் போன்ற இடங்கள்லையும், அதுக்கப்புறம் பக்ரைன், அதுக்கப்புறம் குவைத் இந்த இடங்கள்ல ஃபுல்லாமே அமெரிக்காவுக்கான ராணுவ தளங்கள் இருக்குது. எனவே இந்த நாடுகள் மீது தாக்குதல் நடத்துவது உறுதி அப்படின்னு ஈரான் ஏற்கனவே தெளிவுபடுத்தியிருந்தாங்க. அதன் விதமாக இன்று சரியா காலையில 5 மணி வாக்குல அவங்க தாக்குதலை தொடங்க ஆரம்பிச்சிருக்காங்க. துபாய் மீது தாக்குதல் நடந்திருக்குது, அதுக்கப்புறம் குவைத் மீது தாக்குதல் நடந்திருக்குது, அதுக்கப்புறம் கத்தார், பக்ரைன், அதுக்கப்புறம் அபுதாபி இந்த எல்லா இடங்கள்லுமே ஏவுகணை தாக்குதல்களை ஈரான் தீவிரப்படுத்தியிருக்கு. இதை தொடரும் அப்படின்னு ஈரான் அறிவிச்சிருக்காங்க. இதுக்கடையில அபுதாபி மீது ஏவப்பட்ட பல ஏவுகணைகளை நாங்கள் தடுத்து நிறுத்தியிருக்கோம் அப்படின்னு அமெரிக்கா அறிவிச்சாலுமே கூட பல இடங்கள் தாக்குதலுக்கு உள்ளாறதுக்கான அதிகப்படியான வாய்ப்புகள் உண்டு. இதுதான் முதலாவது செய்தி. எனவே முதலாவது நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, குவைத், பக்ரைன், கத்தார், அதுக்கப்புறம் யுஏஇ, துபாய், அபுதாபி போன்ற நாடுகள் இருக்காங்க இல்லையா, இந்த மக்கள் எல்லாம் சேஃபா இருக்காங்களா, இங்க வேலை பார்க்கக்கூடிய நபர்கள்லாம் எந்த அளவுக்கு சேஃபா இருக்காங்கன்றத அந்தந்த குடும்பங்கள் கேட்டுக்கோங்க. இது எத்தனை நாட்களுக்கு நீடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அப்படின்னா, அடுத்த 2 வாரங்களுக்கு நீடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதிகபட்சம் இது 1 மாதங்கள் போறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. பல வருடங்கள் போறதுக்கான வாய்ப்புகள்லாம் கிடையாது. சிரியாலேயோ இல்லாட்டி ஜோர்டான்லேயோ நடந்த போர் மாதிரி இது ரொம்ப தூரம் போறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. இதற்கு அதிகபட்சம் 1லேருந்து 2 வாரங்கள் அமெரிக்கா எடுத்துக்குன்னு தெரியுது. இதுல அடுத்து என்ன மாதிரியான இம்பாக்ட் இருக்குன்னு பாக்குறதுக்கு முன்னாடி, எதனால இஸ்ரேல் உள்ள வருது, இஸ்ரேலை பொறுத்தவரை ஹமாஸ் போன்ற தீவிரவாத இயக்கங்களுக்கு ஈரான் மிகப்பெரிய லெவலில் ஃபண்டு பண்றாங்க, அதாவது பெரிய லெவலில் நிதி தராங்க. இதுதான் இவங்களுக்கு பெரிய தலைவலியே. இஸ்ரேலுக்கு இருக்கிற ஒரு மிகப்பெரிய சவாலே இந்த ஹமாஸ் தீவிரவாத இயக்கங்களை சமாளிக்கிறது தான். பலஸ்தீன் பகுதியில் ஈரான் தொடர்ந்து பெரிய லெவலில் ஃபண்டு பண்றதுனால இந்த சிக்கலை அவங்க சந்திக்கிறாங்க. எனவே ஈரான் மீது அவ்வப்போது தாக்குதல் நடத்துறது இஸ்ரேல் வழக்கம். இதுல முழு வீச்சில் இஸ்ரேல் ஈடுபடுறதுக்கு முழு காரணமே அமெரிக்கா கிடையாது, தன்னு நாட்டுடைய பாதுகாப்பு. ஈரான்ல தற்போது இருக்கக்கூடிய அரசை அகற்றிட்டு வேறொரு அரசு வைக்கிறது மூலமாக ஒரு நல்லிணக்கத்தை உருவாக்க முடியும்னு இஸ்ரேல் நம்புது. அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் இதில் ஈடுபடுறதுக்கு என்ன காரணம், அதை அடுத்து பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு இம்பாக்டை பார்த்துடலாம். அது என்ன அப்படின்னா, இதுக்கு அடுத்து என்ன செய்யறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. முக்கியமாக இந்த மிடில் ஈஸ்ட் இல்லையா, மத்திய கிழக்கு நாடுகள், இதுல பக்ரைன், கத்தார், யுஏஇ, அதுக்கப்புறம் குவைத் இந்த நாடுகள்ல இருந்து பாதுகாப்பு இல்லாத பகுதிகளிலிருந்து மக்களை வெளியேற்ற வேண்டிய அவசியம் இருக்குது. அதன் ஒரு பகுதியாக இந்த பூஜ் கலிஃபா இருக்கு இல்லையா, உலகத்தில் மிகப்பெரிய கட்டிடம் துபாயில இருக்கு இல்லையா, 163 தளங்கள் இருக்கக்கூடிய இந்த பில்டிங்ல சுமார் 300-400 நினைக்கிறேன் ரூமு. ஆனா பிற தளங்கள் எல்லாமே 900க்கு மேற்பட்ட பிரைவேட் அபார்ட்மெண்ட்ஸ் தான் இதுல இருக்கிறது எல்லாமே. அது தவிர கார்பரேட் ஆஃபீஸ் இருக்குது. இது எல்லாத்தையுமே இன்று காலையில வெக்கேட் பண்ண சொல்லி அந்த குறிப்பிட்ட அரசு அறிவிச்சிருக்காங்க. இது மட்டும் கிடையாது, இது மாதிரி பாதுகாப்பு இல்லாத கட்டிடங்கள், பாதுகாப்பு இல்லாத பகுதிகளிலிருந்து உடனடியாக மக்களை வெளியேற்ற வேண்டிய அவசியம் மத்திய கிழக்கு நாடுகள் முழுவதும் பரவி இருக்கு. இது குவைத், கத்தார், யுஏஇ, அதுக்கப்புறம் அபுதாபி போன்ற எல்லா இடங்கள்லையுமே இந்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் அடுத்த 2 வாரங்களுக்கு பண்ணுவாங்க. இதற்கடுத்து என்ன மாதிரியான தாக்குதல் நடத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி, எதனால அமெரிக்கா ஈரான் மீது தாக்குதல் நடத்துறதுக்கு இவ்வளவு ஆர்வம் காட்டுறாங்க, எதனால தீவிரப்படுத்துறாங்க அப்படின்னா, அமெரிக்கா பொறுத்த வரைக்கும் வழக்கம் போல சொல்லக்கூடிய காரணம் என்ன அப்படின்னா, இதுல ஈரான்ல இந்த அணு ஆயுதங்கள் இருக்கு இல்லையா, அதை உற்பத்தி பண்றதுக்கான வேலைகள் நடக்குது. அதை தடுத்து நிறுத்தணும். ஈரான் அணு ஆயுதங்களை வச்சுக்கிற அளவுக்கு அதுக்கு தகுதி கிடையாது. எனவே இந்த முயற்சியில் ஈடுபடக்கூடிய அந்த அரசை முழுமையாக அகற்றுவது அவசியமாகுது. ஏன்னா இதான் உலக நாடுகளுக்கு நல்லது அப்படின்னு சொல்லி தன்னுடைய போரை தொடுக்கிறாங்க. அதுதான் அவங்க சொல்லக்கூடிய காரணம். ஆனா மறைமுகமாக என்ன மாதிரியான காரணங்கள் இருக்குன்னு ஏகப்பட்ட வதந்திகள் உண்டு. அதுல மிக முக்கியமா இந்த ஆயில் இருக்கு இல்லையா, அதாவது கச்சா எண்ணெய் உற்பத்தி. இந்த கச்சா எண்ணெய் உற்பத்தியை பொறுத்த வரைக்கும் மிடில் ஈஸ்ட் இருக்குல்ல, அதாவது சவுதி அரேபியா, இந்த யுஏஇ, அதுக்கப்புறம் கத்தார், பக்ரைன் இவங்க கை ஓங்கி இருக்கு. இவங்க கை எப்போது வரைக்கும் ஓங்கி இருக்கும் அப்படின்னா, ஈரான் தன்னுடைய கச்சா எண்ணெய் உற்பத்தி தீவிரப்படுத்தி ஒருவேளை ஸ்டேபிளான அரசு அமைஞ்சு உலகம் முழுவதும் ஈரானால இந்த கச்சா எண்ணெயும் இந்த இயற்கை எரிவாயு இருக்கு இல்லையா, இதையும் கொண்டு போய் விற்பனை செய்ய முடியும்னா இவங்களுடைய மார்க்கெட்டுல பெரிய லெவலில் டிமாண்ட் குறைய ஆரம்பிக்கும். ஆயில் பிரைஸ் கொஞ்சம் உட்காரும். இதுதான் ஒரு பக்கத்தை வெனிசுலா வீழ்றதுக்கும் இந்த பக்கத்து ஈரான் வீழ்றதுக்கும் முக்கியமான காரணம் அப்படின்னு குற்றச்சாட்டுகள் நிச்சயமா இருக்கு. இந்த மத்திய கிழக்கு நாடுகள், சவுதி அரேபியா ஆகட்டும், கத்தார் ஆகட்டும், இல்லாட்டி குவைத் ஆகட்டும், இல்லாட்டி
துபாய், அபுதாபி ஆகட்டும், இந்த நாடுகள் எல்லாமே அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய அளவில் விசுவாசம் இருக்குது. இன்னும் சொல்லப்போனா அந்த அரசு சம்பாதிக்கக்கூடிய எல்லாத்தையும் முதலீடுகளும் அமெரிக்கா தான் கொடுத்து வைக்குது. எனவே இது எல்லாமே அமெரிக்காவோட நட்பு நாடுகள். நட்பு நாடுகளுக்காகவே இந்த போரை அமெரிக்கா பல இடங்கள் நடத்துது. வெனிசுலால அரசை மாற்றி அமைச்சது கூட மிக முக்கியமான காரணம் இந்த கச்சா எண்ணெய் தான். எனவே கச்சா எண்ணெய் தான் இந்த போரை வழி நடத்துது அப்படின்ற குற்றச்சாட்டு மிக முக்கியமாகவே இருக்கு. இப்போ அடுத்து இந்த போர் மூலமாக அடுத்து நடக்கக்கூடிய இம்பாக்ட் என்ன அப்படின்னா, கச்சா எண்ணெயின் விலை சர்வதேச அளவில் சுமார் $20 வரைக்கும், ஒரு பேரலுக்கு $20 வரைக்கும் ஏறும். இது தற்காலிகமாக 10லிருந்து 20% ஏறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஒருவேளை அடுத்த 1 மாதங்களுக்கு இந்த போர் தொடங்கும் பட்சத்தில், நீடிக்கும் பட்சத்தில் அப்படின்னா சுமார் 40% வரைக்கும் விலைகள் கூடுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா உலகம் முழுவதும் ஃப்ளோ ஆகக்கூடிய 80%க்கு மேற்பட்ட இந்த ஆயில் இருக்குல்ல, இது எல்லாமே ஈரானுடைய மிக முக்கியமான பகுதியிலிருந்து நகர்ந்தாகணும். அந்த இடமே இப்போ பதட்டத்தில் இருக்குது. எனவே அந்த இடத்த நகர்த்துறது இல்லையா, அது மிக கடினமான காலகட்டத்தை இப்போ எதிர்கொள்ளணும்னு வச்சுக்கோங்க. எனவே இந்த கச்சா எண்ணெய் சம்பந்தப்பட்ட விவகாரம் இருக்குல்ல, கச்சா எண்ணெய் கூடுதுன்னு வச்சுக்கோங்க. கச்சா எண்ணெய்னு சொன்னால் வெறும் பெட்ரோல் டீசல் மட்டும் நினைக்கக்கூடாது. கச்சா எண்ணெய் மூலம் தான் உங்களுக்கு அழகு பொருள்கள் ஆரம்பித்து ஷாம்புலேருந்து எல்லாமே கிடைக்குன்னு வச்சுக்கோங்க. எல்லாத்துக்கான மூலப்பொருள். எனவே மருந்து பொருள்கள் வந்து எல்லாத்துடைய மூலப்பொருளுடைய தேவை இல்லையா, அது கூட ஆரம்பிக்கும். எனவே அனைத்து பொருளுடைய விலை இல்லையா, அதில் ஒரு 3லிருந்து 4% வரைக்கும் கூடுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த போர் ஒருவேளை 3லிருந்து 4 மாதங்கள் நீடிச்சுன்னா மிகப்பெரிய டிமாண்ட் அதிகரிக்கும். இது இன்னும் விலைவாசிகளை கூட்டுறதுக்கான தீவிரமான வாய்ப்புகள் உண்டு. அதற்கடுத்து என்ன மாதிரியான பாதிப்புகளை உருவாக்குறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அப்படின்னா, மிக முக்கியமானது ஏர் ஸ்பேஸ், அதாவது வான்வெளி தடங்கள் இருக்கு இல்லையா. இது இப்போது காலை நிலவரப்படி ஈரானை யூஸ் பண்ண முடியாது, ஈராக்கை யூஸ் பண்ண முடியாது, சிரியாவை யூஸ் பண்ண முடியாது, அதுக்கப்புறம் ஜோர்டானை யூஸ் பண்ண முடியாது. அதோட வான்வெளி தளங்கள் இருக்கு இல்லையா, அது எதையும் பயன்படுத்த முடியாத நிலைமை இருக்குது. ஏன்னா அமெரிக்கா போரை நடத்துறது எங்கேருந்து நடத்துறாங்க அப்படின்னா ஜோர்டான், அதுக்கப்புறம் சிரியா, இதனுடைய தளங்கள்லேருந்து நடத்துறாங்க. அதுக்கப்புறம் மத்திய கிழக்கு நாடுகள் இருக்கக்கூடிய கடற்கரை பகுதியிலிருந்து தன்னுடைய ஏவுகணைகளை ஏவுகுது. அதோட சேர்த்து தன்னுடைய ராணுவ தளங்களாகவும் அது பயன்படுத்துது அமெரிக்கா. எனவே இந்த பகுதிகளில் எந்த விமானங்களும் பெரிய லெவலில் பயன்பாட்டில் இல்லை. மிக முக்கியமாக யுஏஇயில் இருக்கக்கூடிய பல விமானங்கள் முழுமையாக மூட சொல்லி அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டாங்க. எனவே யுஏஇக்கு வழக்கமாக தீவிரமாக ஃப்ளைட் போகும். இன்னும் சொல்ல போனால் யுஏஇ எமிரேட்ஸோடைய அந்த ஃப்ளைட் இல்லையா, அதுதான் பெரிய சர்வீஸாகவே இருக்கும். யூரோப், அமெரிக்கா போன்ற நாடுகளுக்கு இந்த ஏசியா, சவுத் ஈஸ்ட் ஏசியா இந்த நாடுகள்லேருந்து போகிறாங்க இல்லையா, இவங்களாம் இங்கேருந்து தான் கனெக்டிங் ஃப்ளைட் எடுப்பான்னு வச்சுக்கோங்க. எனவே இதில் ஒரு மிகப்பெரிய டிஸ்டர்ப் இருக்கும். எனவே வெளிநாடு பயணம் இருக்கு இல்லையா, இதற்கான டிக்கெட் விலை இருக்கு இல்லையா, இது எல்லாமே கூடுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இதில் ஒரு பெரும் குழப்பத்தை சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. எனவே இதையும் நீங்கள் கவனத்தில் எடுத்துக்கணும். ஏதாவது பயண திட்டங்களை வச்சுருக்கீங்க, இந்த மாதிரி விஷயங்கள் இருந்ததுன்னா உடனடியாக செக் பண்ணிக்கோங்க. இது அடுத்த 2 வாரங்கள் நீடிக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. 2 வாரங்களுக்கான பிளான் இருக்குல்ல, அதுவே ஒரு குழப்பத்தை சந்திக்கும். இது மிக முக்கியமானது. அதற்கடுத்து மிக முக்கியமானது பல பொருள்கள், மிக முக்கியமாக இந்த காய்கறிகள் ஆரம்பித்து நம்மளுடைய அன்றாட தேவைகள் இருக்குல்ல, இதற்கான விலைகள் இருக்குல்ல, இதில் ஒரு சரிவை எதிர்கொள்றதுக்கு நமக்கு நம்ம உள்ளூரில் பொறுத்த வரைக்கும் இருக்குது. ஆனால் மத்திய கிழக்கு நாடுகளில் கத்தார், துபாய், அபுதாபி, அதுக்கப்புறம் பக்ரைன், குவைத் இந்த நாடுகளில் அடுத்த 1 வாரங்களுக்குள்ளாக இந்த விலைவாசி இருக்குல்ல, இது விலைவாசி எல்லாமே அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இது விலைவாசி எவ்வளோ தூரத்துக்கு அதிகரிக்கும் அப்படின்னா, அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய காய்கறிகள் இருக்குல்லையா, இதில் ஆரம்பித்து சமையல் பொருட்கள் நம்ம விஷயங்கள்லாம் இருக்குல்லையா, இது எல்லாமே 20லிருந்து 30% அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. எனவே லிவிங் காஸ்ட் ஒன்று இருக்கு இல்லையா, அது தீவிரமாக அதிகரிக்கும். இது அதிகரிக்கிறத தொட்டு மற்ற விஷயங்களும் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஏன் அப்படின்னா தற்போதைய நிலைமையில் அடுத்த 1லிருந்து 2 மாதங்களுக்கு அந்த டூரிஸ்ட் இருக்காங்களே, அதாவது வெளிநாட்டு பயணிகள், அவங்க யாரும் துபாய் நோக்கி வரப்போறது கிடையாது. பெரிய அளவு இந்த மத்திய கிழக்கு நாடுகள் நோக்கி நகரப்போறது கிடையாது. எனவே இதோடைய விலைவாசி நிச்சயமா அதிகரிக்கும். அதோட சேர்த்து லாஜிஸ்டிக்ஸ், அதாவது பொருள்களை கொண்டு போறதுல ஒரு பெரிய சிக்கலை, அதாவது கடல் மார்க்கமாக கொண்டு போறதுல ஒரு பெரிய சிக்கலை சந்திக்கிறதுனால இந்த ஒட்டுமொத்த சப்ளை செயின் டிஸ்டர்ப் ஆகும். அதனால விலைவாசி இங்கே அதிகரிக்கும். ஒரு பக்கத்து இந்தியாவில் விலைவாசி விழுகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. எதுல? காய்கறிகள், சாப்பாடு, காய்கறிகள், மற்ற விஷயங்களுக்குல இந்த விஷயங்கள். அடுத்ததாக ஸ்டாக் மார்க்கெட் சொல்லவே வேணா, சும்மா ஏதாவது கிளப்பி விட்டாலே அதுக்கே அதை சென்சிட்டிவாக ரியாக்ட் பண்ணும். பொதுவாகவே போர் தொடங்கிடுச்சுன்னா ஸ்டாக் மார்க்கெட்டில் 2லிருந்து 5% வரைக்கும் விழுகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. இது எல்லா ஸ்டாக்கும் விழுக்குன்னு சொல்ல முடியாது, ஆனால் 90% ஸ்டாக்கு கண்டிப்பாக விழுகும். வெவ்வேறு ஸ்டாக்கு, இந்த ஆயில், கச்சா எண்ணெயோட விலை கூடுது இல்லையா, அப்போ கச்சா எண்ணெய் சம்பந்தப்பட்ட அதை வாங்கி விற்கிறாங்களே அவங்களுடைய ஸ்டாக் விழுகும். ஆனால் கச்சா எண்ணெய் இங்கே எடுக்கக்கூடிய ONGC இருக்குல்லையா போன்ற நிறுவனங்கள், அதோட விலை கொஞ்சம் ஏறும். ஏன்னா அதோடைய தேவை அதிகரிக்குது இல்லை, அதோட ஏறும். எனவே எந்தெந்த செக்டார்லாம் அடி ஆகுன்றது நீங்கள் பொதுவாக உட்காந்து பார்த்துக்கோங்க. ஆனால் ஒட்டுமொத்தமாக விழுறதுக்கான வாய்ப்பு கிடையாது. அந்த இடத்துல மிக முக்கியமானது, இது அடுத்த 2 வாரங்களுக்கு தொடருது. ஒருவேளை 1 மாதங்களுக்கு தொடருதுன்னா பொதுவாகவே மார்ச் மந்தை பொறுத்த வரைக்கும் ஃபாரின் இன்வெஸ்டர்ஸோடைய இன்ட்ரெஸ்ட் அதிகமாகவே இருக்கும். இதுதான் கடந்த 10 வருஷம் வரலாறு. மார்ச் மாதம் ஆயிடுச்சுன்னா இன்வெஸ்டர்ஸ் ஹெவியாக உள்ளே வர ஆரம்பிப்பாங்க. ஏன்னா Q4 ரிலீஸ் ஆயிருக்கும். எனவே BSE ஆகட்டும், அப்போ NSE ஆகட்டும், இந்த ஸ்டாக் மார்க்கெட் எல்லாமே நல்ல ரெஸ்பான்ஸில் இருக்கும். ஆனால் மார்ச் மாதம் தொடக்கத்திலே போர் தொடங்குறதுனால
இந்த சிக்கலை தற்காலிகமாக சந்திக்க வேண்டியிருக்கும். தற்காலிகமாக இதில் அடுத்து மிக நம்ம எல்லா பேரும் எதிர்பார்க்கறது, ஒரு பக்கம் ஸ்டாக் மார்க்கெட் விழுக ஆரம்பிக்குது அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, எல்லாரும் ஸ்டாக்ல போட்டுருக்க காசுல வெளியே எடுத்து தங்கத்தில் போடுற வேலையை ஆரம்பிப்பாங்க. எனவே எல்லா நாடுகளுமே இது நடக்கும். தங்கத்தில் வேக வேகமாக தங்களோட முதலீடுகளை வெவ்வேறு இடங்கள்லேருந்து எடுத்து மியூச்சுவல் ஃபண்ட் ஈவன் எதில் போட்டாலும் சரி அதுலேருந்து வெளியே எடுத்து அதுக்கு தங்கத்தில் போட்டு வைப்பாங்க. ஏன்னா தங்கம் தான் ஸ்டேபிள். எப்போல்லாம் போர் தொடங்குதோ இல்லாட்டி ஒரு அன்சர்டனிட்டி உலகம் முழுவதும் ஒரு குழப்பமான சூழல் உருவாகுதோ அப்போல்லாம் மக்களுடைய மிக முக்கியமான சாய்ஸ், அதாவது முதலீட்டுக்கான சாய்ஸ் எது இருக்குன்னா தங்கம் தான். ஏன்னா தங்கத்தினுடைய விலை அடுத்த ஒரு வாரத்திலிருந்து 2 வாரங்களுக்கு 5% 10% வரைக்கும் ஏறதுக்கான வாய்ப்பு உண்டு. 5 to 10% ஏறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப தீவிரமா இருக்கு. ஆனா நிச்சயம் ஏறும். பதிவோட இறுதியாக வழக்கம் போல இங்க ஒரு சில மனநலம் சரியில்லை ஒரு கும்பல் இருக்கும். அது என்ன அப்படின்னா, ஓகே ஈரானை ஆதரிப்போம், இங்க இன்னும் சில கும்பல் இருக்குது, இஸ்லாமிய நாடா ஓகே நம்ம கண்ண மூடிட்டு ஆதரிப்போம். அப்ப கத்தார் மற்ற நாடெல்லாம் இந்த நாடெல்லாம் எதுக்கு ஈரான் தாக்கல் நடத்துது? எதனால மத்திய கிழக்கு நாடுகளில் இருக்கக்கூடிய கத்தார் ஆகட்டும் இல்லாட்டி சவுதி அரேபியா ஆகட்டும் இல்லாட்டி யுஏஇ அரபு எமிரேட்ஸ் ஆகட்டும் துபாய் அபுதாபி இவங்களாம் எதுக்கு ஈரான் எதுக்குறாங்க நினைக்கிறீங்க? இவங்க லீட் பண்றது இல்ல அண்ணன் மாதிரி போறாங்க இல்லையா, இதையெல்லாம் வேணும் இங்கே யாராவது ஏத்துப்பாங்க. எது சவுதி அரேபியா சொல்றதெல்லாம் கேட்கறதுல இங்கே வேணா 4 பேர் ஏத்துப்பான். ஆனா ஈரான் ஏத்துக்கவே மாட்டான். ஏன்னா ஈரான் பெர்ஷியன் லேண்டு கீழே தான் இதெல்லாம் வருதுன்னு அவனே சொல்லுவான். ஏன்னா அவனுக்கு வரலாறு இருக்குது. பெர்ஷியன் லேண்ட்ல தான் இருப்பான். அவன் கலாச்சாரத்தெல்லாம் எடுத்துக்கவே மாட்டான். அவனுக்குன்னு தனி கலாச்சாரம் இருக்கு. எனவே பெர்ஷியன் லேண்டை பொறுத்த வரைக்கும் அதுக்குன்னு ஃபோர்ச்சூன் லேண்ட், அதாவது மிக தீவிரமான பெரிய வரலாறு இருக்கு. எப்படி ரோமுக்கு வரலாறு இருக்கோ அதே மாதிரி பெர்ஷியன் லேண்டுக்கு வரலாறு இருக்குது. எனவே பெர்ஷியன்ஸ் பீப்புள்ஸ் அவ்வளோ ஈஸியாக அந்த மிடில் ஈஸ்ட் இருக்கு இல்லையா, அதுக்கு கீழே தலைவணங்கி போகிற வாய்ப்பே கிடையாதுன்னு வச்சுக்கோங்க. எனவே இது இஸ்லாமிய நாடுகள்னு சொன்னாலுமே கூட இந்த நாடுகளிடையே மிகப்பெரிய இந்த கலாச்சார வேறுபாடு இருக்கு இல்லையா, அது மிக அதிகம். ஈரானுக்கு அதுக்கு தனிப்பட்ட பெரிய வரலாறே இருக்கு. எனவே இந்த நாடுகளிடையே குழப்பம் இருக்கு. இப்போ என்ன நீ சவுதி அரேபியா ஆதரிக்க போறியா இல்லாட்டி துபாய் ஆதரிக்க போறியா ஈரான் ஆதரிக்க போறியா? இந்த குழப்பம்லாம் அவசியம் இல்லாது. ஏன்னா அதெல்லாம் அந்த நாட்டுடைய உள்நாட்டு குழப்பங்கள். இதில் உட்காந்துட்டு அமெரிக்காவை எதிர்க்கின்ற ஒரே காரணத்துக்காக ஈரானுக்கு ஆதரிக்கிறதா இல்லை துபாய்க்கு ஆதரிக்கின்ற குழப்பம்லாம் வேணாம். இது நமக்கு சம்மந்தமே கிடையாது. இதில் நமக்கு எந்த அளவுக்கு லாபம் கிடைக்குன்னு நம்ம யோசிச்சா மட்டும் போதும். ஏன்னா இது அமெரிக்காவுக்கு சம்மந்தப்பட்டது, இஸ்ரேலுக்கு நிச்சயம் அவசியப்பட்டது. ஈரான் மீது ஈரான் நமக்கு அவ்வளோ ஒன்றும் பாதிப்பான நாடு கிடையாது. என்ன இங்கே உட்காந்துட்டு அமெரிக்கானாலே எதிர்ப்போம் ஈரான்னாலே ஆதரிப்போம் அப்படின்னு ஒரு போக்கில் போகிறது இருக்கு இல்லையா, அதெல்லாம் ஒழுங்காக செய்தி படிக்காத ஏதோ நம்ம போக்குக்கு ஏதாவது பேசி தீர வேலை தான் வச்சுக்கோங்க. அப்படி சில பேர் இந்த பிரகாஷ்ராஜ் இருக்காரு இல்லையா, நடிகர் பிரகாஷ்ராஜ், அந்த மாதிரி 4 பேர் இருப்பானுங்க. பாகிஸ்தான் உள்ள போய் நம்ம ராணுவத்தை கொண்டாலும் நம்மளை குறை சொல்லுவாங்க. நம்ம போய் அடிக்க போகணும்னு வச்சுக்கோங்க, எதுக்குங்க வாரு அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு கதை உருட்டுவாங்க. அந்த மாதிரி ஒரு 4 பேர் இங்கே இருக்கான். அவனுக்கு வேணா இதில் எதுவுமே புரியாமல் செய்வானுங்க. எனவே மக்களை பொறுத்தவரைக்கும் நான் சொல்கிறது என்ன அப்படின்னா, இந்த நகர்வுகளை தீவிரமாக கவனிங்க. அதோட ரொம்ப முக்கியம் சர்வதேச நகர்வுகளை எப்பவுமே கவனிக்கிறது இல்லையா, அது குழந்தைகளுக்கு நல்லது, மிக முக்கியமாக இளைஞர்களுக்கு நல்லது. ஏன்னா குட்டி வளர்ற வட்டத்திலேயே பார்வையை பார்த்து பார்த்து பழகி அதுக்குள்ளே அடங்கிடுவானுங்க. இப்படி சர்வதேச செய்திகள் மீது அதிக தீவிர கவனம் செலுத்துறது இல்லையா, அது குழந்தைகளுக்கு எப்பவுமே ரொம்ப நல்ல ஆரோக்கியமான சிந்தனை தரும். எனவே இது சம்பந்தமான செய்திகளை குழந்தைகளையும் பார்க்க வைங்க. அதன் இம்பாக்ட்ல அது ஆரோக்கியமான விஷயங்கள் அதை சொல்லி குழந்தைகளுக்கு கூடுதலாக நாலேஜ் ஏதாவது வளர்க்க முடியுமான்னு பாருங்க. அதை விட்டுட்டு விஜயா சங்கீதாவா ரொம்ப முக்கியம், அது அவங்க குடும்ப பிரச்சனை, நம்ம வேற வேலையை பார்க்கலாம்.